தங்களோடு கூட்டணி வைத்து பல்வேறு நிலைகளில் அவருக்கு வளர்ச்சியை கொடுத்த ஒரு இயக்கம், மாபெரும் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனை எப்பொழுதுமே கேப்டன் விஜயகாந்த் மறந்ததில்லை. நன்றியோடு அவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ச்சியான ஒரு உறவை கொண்டிருந்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு இணக்கமான, ஒரு அன்பான, ஒரு தோழமையாக, ஒரு தோழமை கட்சியோடு பழகுகிற ஒரு குணத்தை படைத்திருந்தவர். அதை போலவே மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, தேமுதிக என்கிற அந்த இயக்கத்தை அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். பல்வேறு நிலைகளில் அவருடைய அரசியல் அச்சாரத்திற்கு பக்கபலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. குறிப்பாக அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு, அடுத்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு, எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தில் அவர் வருவதற்கு எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரவணைப்பு, அந்த கூட்டணி, அந்த தோழமை உணர்வு, அந்த பேர் அன்பு முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அவர் அதிமுகவோடு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை திமுக கொண்டு வந்திருக்கிறது. தற்போது அந்த கோயம்பேடு பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்திலே இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தினுடைய திருவுருவ உடலுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அந்த இடத்தை, குறிப்பாக அஞ்சலி செலுத்தக்கூடிய அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை வந்தடைவார்கள். அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய பொழுது அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவராக இருந்த புரட்சி தலைவர், இதய தெய்வம், பாரத ரத்னா எம்ஜிஆரை அவர் நினைவு கூர்ந்தார். கலங்கமில்லாத கரங்களுக்கு சொந்தக்காரராக எம்ஜிஆர் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட எம்ஜிஆரினுடைய ஆட்சியை தருவோம் என்றுதான் தேமுதிக தனது அரசியல் தடத்தை தமிழகத்தில் வைத்தது. குறிப்பாக எம்ஜிஆர் என்கிற அந்த பெயரை சொல்லாமல் இங்கே அரசியல் யாரும் செய்துவிட முடியாது. அந்த அளவிற்கு மகத்தான ஒரு மாபெரும் திட்டங்களை எல்லாம் எம்ஜிஆர் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அதனால்தான் எம்ஜிஆருடைய புகழ் அவர் இறந்து 36 ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட பட்டி தொட்டி எல்லாம் அவருடைய புகழொளி பாரிவீசி பறந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தொண்டனுடைய மனதிலும் அவர் புகழொளி வீசிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எம்ஜிஆருடைய பெயரை தாங்கித்தான் தனது அரசியல் பயணத்தை அவர் தொடங்கியிருந்தார். அதுதான் அவர் அறிவித்த அறிவிப்பாகவும் இருந்தது. தூய கரங்களுக்கு சொந்தக்காரரான எம்ஜிஆர் பெயரால் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தேமுதிக அலுவலகம் இருக்கக்கூடிய கோயம்பேடு பகுதிகளுக்கு தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார். வருகை தந்துவிட்டார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்விலே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார், தளவாய் சுந்தரம், வளர்மதி, கோகுல இந்திரா, டாக்டர் விஜயபாஸ்கர், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SR விஜயகுமார், மாவட்ட செயலாளர் ஸ்ரீநகர் சத்யா ஆகியோர் உடனிருக்கிறார்கள். கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய உடலுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மனைவி, அவருடைய மைத்துனர், அவருடைய உறவினர்கள், அவருடைய மகன்கள் அனைவருக்கும் ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அவரது மனைவி மற்றும் மைத்துனர், பிள்ளைகளுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். கலங்கி நிற்கக்கூடிய தேமுதிக தொண்டர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார், தளவாய் சுந்தரம், கோகுல இந்திரா, வளர்மதி, டாக்டர் சி விஜயபாஸ்கர், அதே போன்று கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், SR விஜயகுமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் தியாகராய சத்யா ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். சென்னை கோயம்பேட்டிலே வைக்கப்பட்டுள்ள
தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தினுடைய உடலுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அங்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள் அனைவருமே அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டு ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அவரது உறவினர்கள் மற்றும் மனைவி அனைவருக்கும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். அவருடைய கரங்களை பிடித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அதனையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கேப்டனுடைய இழப்பு தேமுதிகவிற்கு, அவரது குடும்பத்தினருக்கு, திரைத்துறையினருக்கு பேர் இழப்பு என்பதை ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருந்தார். அப்படி இருக்கும்போது நெகிழ்ச்சியோடு அவரது குடும்பத்தினரை கைகளை பிடித்து ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினர், அதே போன்று தேமுதிகவினர் அனைவருக்குமே அவர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி இங்கிருந்து இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் உடன் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அதனையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேமுதிகவுடைய அலுவலகம் தற்போது தேமுதிக தொண்டர்கள், நிர்வாகிகள், திரைத்துறையினர், பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என அனைவருமே அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலிருந்து புறப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அந்த அஞ்சலி நிகழ்வில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய தங்கமணி, ஜெயக்குமார், கலவாய் சுந்தரம், வளர்மதி, கோகுல இந்திரா, டாக்டர் விஜயபாஸ்கர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஆர். விஜயகுமார், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், மாவட்ட செயலாளர் தியாகராய நகர் சத்யா, VN ரவி ஆகியோர் உடனிருந்தார்கள். அதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்து அந்த அஞ்சலியை செலுத்திவிட்டு தற்போது புறப்பட்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேப்டன் விஜயகாந்தினுடைய உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதனை தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திய காட்சிகளை நாம் பார்த்தோம். அது தொடர்பான விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கினார். நன்றி ஜெயக்குமார்.